வணக்கம் மக்களே. அம்மா பாத்தீங்களா எப்படி வச்சு உட்காந்துருக்கிறேன்னு. ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நேற்று ரேஷன் அது இதுன்னு போய் அலைஞ்சிட்டு இன்னைக்கு கிராமத்து விருந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன். எங்க இருந்து தெரியுமா? ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸ்ரீ திருமலா ஃபுட்ஸ், அவங்க கிட்ட இருந்து வாங்கியாச்சு. இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா? இது என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாமா? சூப்பரா இருக்கு. களி, ராகி களி உருண்டை, ஆட்டு எலும்பு குழம்புப்பா. இது சால்வி சும்மாவே இருக்க மாட்டோம், எடுத்து கடை நம்ம சாப்பிட்டுட்டோம். ஆமா, பாதி கொஞ்சம் முடிச்சாச்சு. உட்காந்துக்கிட்டே ஒரு புடிச்சதை முடிச்சிருவாரு. நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் சூப்பரா இருக்கு பார்க்கவே. இது நாட்டு மீன் குழம்பு. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுக்கு பேரு பானகம். பானகம்னா என்னன்னு அர்த்தம் எனக்கு தெரியல, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பானகம் சோப்பி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இது சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிடுறது போல அதெல்லாம். ஆமா, இது ரசம். இது ஆட்டு நுரையீரல். அப்புறம் இது ஆட்டுக்கறி கிரே தொக்கு பண்ணிருக்காங்க. இதுல இது சிக்கன் வறுவல். இது நாட்டுக்கோழி இடிச்ச சாறு. நல்லா இருக்கு. இது கூட சூப்பு. ஓகே, அடுத்தது நாட்டு மீன் வறுவல். வெங்காயம் அதுக்கு தொட்டுக்கிற. இது ராகி லட்டு. இது பொரிச்ச முட்டை. ஓகே, கெட்டி தயிர். இது கெட்டி தயிர். இது எல்லாமே உங்களுக்கு 1600 rupees. முக்கியமான ஒண்ணு மறந்துட்டீங்களே, இது ஒரு 4 பேர் சாப்பிடுற குவான்டிட்டில இந்த ஒரு காம்போவே கொடுத்திருக்காங்க. 5 பேர் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. ஆமா, சூப்பரா இருக்கு. கண்ணு மீன் கண்ணை நோண்டிட்டியா? சாப்பிடு, என்ன வேணுமோ சாப்பிடு. டேஸ்ட் பாத்துருமா? கொஞ்சம் சோறு போட்டு களி உருண்டையும் ஆல்ரெடி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு இதுவும் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். வீட்லயே செய்யறது நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்கா செய்வாங்க இல்லையா, சூப்பரா இருந்துச்சு. இதுவும் மாதிரி செய்யறாங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல எப்படி செய்யறோமோ அப்படிதான் இருந்துச்சு. முதல்லயும் அப்படிதான் இருந்துச்சு, இப்பவும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் ஒரு ஆசை, சரி பண்ணி சாப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு. நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் பாத்துருவோமா? கொஞ்சம் குழம்பு, சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப கோழி காம்பினேஷனை ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். டேஸ்ட் பாத்துருவோம். சரிமா. டேஸ்டா இருக்கா? எனக்கே வாய் ஊறுது, வீடியோ எடுக்க முடியலையே, வாய் ஊறுதே. நல்லா இருக்குப்பா இது. என்ன ஆக்டிங் பண்றா பாத்தீங்களா, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. ஊட்டிடுவா சோறு. டேஸ்ட் எப்படி இருக்கு டார்லிங்? நல்லா இருக்கா? அடுத்து நெக்ஸ்ட் இவங்க கிட்ட நம்ம முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடணும். என்ன வேணும்ன்றத நம்ம ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க எல்லாத்தையும் ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம போயும் அவங்க கிட்ட டைரக்டா போயும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேபிடோல போட சொல்லிட்டீங்கன்னா போட்டு அனுப்பிச்சிருவாங்க. டெலிவரி சார்ஜ் நம்ம தான் பே பண்ணிக்கிறணும். இடிச்ச நாட்டுக்கோழி சாறு டேஸ்ட் எப்படி இருக்கு? ஆட்டுக்கறி எலும்பு குழம்பு டேஸ்ட் பாத்துருவோமா? ஓகே, நல்ல குழம்பு, கலர்ஃபுல்லா நல்ல தலன்னு இருக்குது. எல்லா குழம்புமே நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி டேஸ்ட் பாத்துக்கிறேன். ஆமா, நிறைய சாப்பிட முடியாது. ஆமா, எப்படி இருக்குமா? மட்டன் எலும்பு சூப்பு, எலும்பு குழம்பு உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா. நமக்கு தான் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க. சரியா? சூப்பரா இருக்கு உண்மையிலே. நம்ம என்ன சொல்றது, ஜென்யூனான ரிவ்யூ தான் நம்ம சொல்றோம். நல்லா இல்லனா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். எது நல்லா இல்லனா கூட சொல்லுவோம். ஆமா, மட்டன்ல நுரையீரல் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நுரையீரல். அடிக்கடி நுரையீரல் தான். டேஸ்டா இருக்கும், நல்லதுதான் உடம்புக்கு. மட்டன்ல எல்லாமே எல்லா பார்ட்ஸுமே நல்லது, உடம்புக்கு நல்லது. ஒருவாய் ஈரல் இல்ல, அத ஆக்ஷன் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்கம்மா. சூப்பரா இருக்குப்பா.
ஓகே. ஆமாப்பா. இந்த ஆட்டுக்கறி வறுவலை பாத்துருவோம். நல்லா அல்லங்கம்மா. நிறைய சாப்பிட முடியல, எல்லாத்தையும் சாப்பிடுறோம்ல. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம். டேஸ்ட் செம்ம. பாக்கவே அப்படியே வாய் ஊறிடுதுல. இது கொஞ்சம் காரமா இருக்கு. ஆமா, நல்லா தெரியுது. ஆனா டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பர். லைட்டா காரம், அவ்வளவுதான். காரம் இருந்தாதான்ப்பா இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் நம்ம தான் காரம் இல்லாம சாப்பிடுவோம். எல்லாரும் நல்ல கார சாரமா தான் சாப்பிடுறாங்க. நீனும் பிள்ளைங்க காரமே வேணாம், உசு உசு நீங்க சும்மா காரம்னாலே. ஆமா, இது கொஞ்சோண்டு காரம் கூட இருக்கு, பரவாயில்ல. டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. இது ஒரு ஒயிட் பவுல்ல இருந்துச்சுன்னா பாக்க நல்லா இருக்கும்ல. ஆமா. நெக்ஸ்ட் டைம் போய் ஒயிட் பவுல்ல ஊத்தி எடுத்துட்டு வரேன். நம்ம குடிக்கிறது காட்டுவோம். பானகத்தை பவுல்ல ஊத்திக்கிறேன். இதுக்கு பேரு பானகம்மா. பானகம்னா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சும்மா ட்ரிங்க்ஸ்னு அர்த்தம், அதுதானே பானகம்னா. இஞ்சி எல்லாம் இருக்கு, நாட்டு பனவெல்லம் அது போட்டு செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அததான் குடிச்சேன். என்னடா டிஃபரெண்டா பானகம் சொல்லிருக்காங்களே அப்படின்ட்டு. நான் இனிப்பு குடிக்க கூடாது. ஆமா ஆமா, சுகர் பேஷண்ட் வேண்டாம். வேண்டாம். டேஸ்டா இருக்கு. இனிப்பு இந்த காரத்துக்கு அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா சூப்பரா இருக்கும். ஆமா. இல்லையா? இப்போ அம்மா எடுத்து வச்சிருக்கிறேன். கேப்பக்களியா? ஆமா. அப்படியா? ராகி எல்லாம் ஒண்ணுதானா? ஐயோ, எல்லாரும் என்னை திட்ட போறாங்க. இது கூட தெரியல அவனுக்கு. மை மறந்து நினைக்கிறேன். இது ராகி களியில இப்ப என்ன ஊத்த போறோம்? மீன் குழம்பு. நாட்டு மீன் குழம்பு. அப்படியே மீன் குழம்ப ஊத்தி சூப்பர். என்ஜாய் பண்ணிடுவோம். டேஸ்ட் பாத்துருவோமா? ராகி களிக்கும் மீன் குழம்புக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அதிகமா எதுவுமே கிடைக்காது. இதுதான் கிடைக்கும். களிதான் கிடைக்கும். அந்த களிய கூட ஒழுங்கா தீன மாட்டோம் நம்மலாம். நாங்களாம், நீ இல்ல, நாங்களாம். இப்போ ஆசையா இருக்கு அதை சாப்பிடுறதுக்கு. கிராமத்து விருந்துல ரொம்ப ஸ்பெஷலாவே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கே. களியோட சேர்த்து மீன் குழம்போட சேர்த்து களி சாப்பிடுறது, கேப்பக்களி நல்லா இருக்குப்பா. மீன் குழம்பு எப்படி இருக்கு? காரம் கரெக்டா இருக்கு. இதுல வெறும் அந்த மட்டன்ல தான் கொஞ்சோண்டு காரம் விட்டுருவாங்க அம்மா. பொரிச்ச மீன் எப்படி இருக்கு பாத்துருவோம். ஓகே. சாப்பிடலாம் அப்படியே. அம்மாக்கு பிடிச்ச மீன். பொரிச்ச முட்டை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பொரிச்ச மீன் டேஸ்ட் பாத்துட்டேன். லாஸ்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு கெட்டி தயிர் நல்லா அழகா இருக்குது. சாப்பிட்டுக்கலாம். இவங்க கிட்ட டின்னர் மெனுவும் அவைலபிளா இருக்கு. 6 personsக்கு 1500 rupees. இட்லி 15 pieces, சப்பாத்தி 12 pieces, முட்டை கல் தோசை 12 pieces, ஆப்பம் 12 pieces, முட்டை பணியாரம் 18 pieces, மீன் குழம்பு வித் பீசஸ், சிக்கன் குருமா வித் பீசஸ், சிக்கன் 65 6 to 7 pieces, சிக்கன் கீமா மசாலா, இடியாப்பம் 12 pieces, பரோட்டா 12 pieces, கோகனட் சட்னி, டொமேட்டோ சட்னி, சாம்பார், கோகனட் மில்க். இவ்வளவும் நமக்கு 1500 rupeesக்கு 6 பேர் சாப்பிடுற குவான்டிட்டியில தருவாங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடல் விருந்து, கிராமத்து விருந்து எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். சூப்பரா இருக்கு எல்லாமே. அந்த லட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்களாமா? லட்டு நம்ம லட்டுக்கு கொடுங்க. ராகி லட்டு எடுத்து நம்ம லட்டுக்கு கொஞ்சோண்டு கொடுங்க. போ லட்டு, போ எலும்பு லட்டு. நீதான் சாப்பிட வேண்டும். போ எலும்பு லட்டு. ஒரு வாய் கடிச்சுக்குங்க. கண்ணாடிய பாக்குறான் அந்த சால்வி. கண்ணாடி பார்த்து எலும்பாதான் போறான். எப்படி கடிச்சா பத்தியா? நல்லா இருக்கா?
இதுவும் இனிப்பு தான். காரத்துக்கு நல்லா ஏலக்காய், தேங்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிடாதான் பயமா. நாங்க சாப்பிட்டுருவோம். சோ இந்த காம்போவை வந்து நல்லா ஒர்த்து தான். 4-5 பேர் சாப்பிடுற குவான்டிட்டில தராங்க. 4 பேருக்கு சாப்பிடலாம். இன்னும் ஒருத்தர் கூட எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கிறங்க. சாப்பிட்டு ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, எங்களை மாதிரி. ஆமா, எல்லாம் இங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல காலியா ஆயிடும். காலி பண்ணிடுவோம். எல்லாரும் வந்து காலி ஆயிரும். ஓகே, அடுத்த வீடியோல பாக்கலாமா? ஓகே, பாய் பாய்.